உட்கார்ந்துக்கிடுவான், மேலவே இருந்துக்கிடுவாங்க. ஆமா, அதான் சொல்லுவாங்க பெணங்கானம் கணக்கியப்பா, பெணங்கானம் கணக்கியப்பா, சவமா கணக்கின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப ஒரு பிணத்தை தூக்கவே நாங்க 8 ஆள் வேணுமே. அப்ப இந்த உலகத்தில் உள்ள பிணத்தை பூரா பூமாதேவி எப்படி சமக்க முடியும்? எப்படி சமக்க முடியும்? ரொம்ப சங்கடப்படுதா, கஷ்டப்படுதா. பூமாதேவி உச்சி அரிச்சு உள்ளாங்கல் தீப்பிடிச்சு சிவங்கிட்ட வாரா. சிவபெருமானே, அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உயிரிச்சமையை குறைச்சுத்தாங்கல்ல சொன்னேன். நீங்க உயிரிச்சமையை குறைக்காம இன்னைக்கு மாண்டவன ஜமையலைய மலைமலையா குமிச்சிட்டீல. செத்தவன ஜமையல சுமக்க முடியலையே. எத்தனை பேர் இருக்கா? எனக்கு மாத்தாளி எவ்வளவு இருக்காளா? இந்த ஆகாயத்தை சுமக்க அவளுக்கு ஆகாயவாணியை ஒப்படைச்சிட்டிய. இந்த கங்கையை சுமக்க கங்காதேவியை விட்டுட்டிய. அக்கினியை சுமக்க அக்கினி நாச்சியா இருக்கா. ஆனா இந்த உலகத்தையே சுமக்க என்கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்கீல. அப்ப ஆண்டவன் சொல்லுதாரு, ஏ பூமாதேவி, பொருதி பொறுத்தவ நீதான். சொல்லுவாங்கல்ல, பொறுத்தார் பூமி ஆழ்வர்னு. பூமாதேவி நீ பொறுமை உள்ளவா. ஆனா பூமாதேவி பொறுக்க மட்டும்தான் பொறுப்பா. பொறுமையை மீறிட்டான்னா இந்த நாட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்கு? நிலநடுக்க வருது, பூகம்பம் வருது, சுனாமி வருது. இதெல்லாம் பூமாதேவி பொறுமையை மீற போய்த்தான். என்ன ஒரு தடவை மட்டுமே ஜமக்கா நல்லவன் கெட்டவன் கொலகாரன் வார வெட்டிக்கு விடுதவன் குசுமு சொல்லுதவன் கோல் சொல்லுதவன் முன்னால விட்டு பின்னால பேசுவேன். அப்ப எல்லாத்தையும் ஜமக்கான அவளுக்கு எவ்வளவு பொறுமை வேணும், எவ்வளவு பொறுமை இருக்கணும் அவளுக்கு. இந்த பூமாதேவி இறைவன்கிட்ட முறையிட்டா. சிவபெருமான, எனக்கு இந்த பிணச்சமயம் மாத்தலாம். பூலோகம் போக மாட்டேன், இந்த பூமியை நான் சமக்க மாட்டேன். யாரையாவது விட்டு சமக்க சொல்லுங்க. சொல்லுங்க பகவானே. இந்திரன் பொண்டாட்டி இந்திராணியெல்லாம் சும்மா இருக்காவா? அவன் சொன்னாரு, ஆண்டவன் என்ன சொல்ற? ஏ பூமாதேவி, நீ அஞ்சாத, கவலை வேண்டாம். உன் பிணச்சமையை நானே மாத்திட்டாரேன். எப்படி மாத்த போறிய சிவபெருமானா அதை சொல்லுங்க. சொல்லுங்க பகவானே. உங்களை நம்பினதெல்லாம் போதாதா? நான் நம்பி என்னத்தை அடைஞ்சேன்? என்ன பலனை அடைஞ்சேன்? நீர் பிராடுக்கார மனுஷன் சிவபெருமா. பித்தலாட்டம் பண்ணிட்டியரு. பேயம் பித்த புலூனி பகவான், என் பிணச்சமை எப்படி மாத்த போறிய அதை சொல்லுங்க. முத. அப்பதான் ஆண்டவன் உண்மையை உள்ளபடி சொல்லுதார். உடையவன் பகவான் பூமாதேவி இடத்துல சொல்லுதார். ஏ பூமாதேவிய, உன் பிணச்சமை இந்த சிவபெருமா எப்படி மாத்த போறேன் தெரியுமா? நான் சிவனாரா இருப்பவன் சிவஸ்வரூபம் மாத்த போறேன். சுடலையாக பிறக்க போறேன். சுடலையாக போறேன். சுட்ட வேணும் திங்க போறேன். பூமாதேவி மலையவனா இருப்பவர் மறுசொருவ எடுக்க போற. மாயாண்டியா பிறக்க போற. மாயாண்டியா நான் மாண்டவன திங்க போற. மாண்டவன திங்க போற. ஏ அம்மா பூமாதேவி, முக்கண்ணன் பகவான் முண்டனாக பிறக்க போற. முண்டனாக பிறக்க போற. நான் முழு பணத்தை திங்க போறேன். நான் சொக்கனாக இருப்பவரும் சுடலையாக நான் பிறந்து சுடுகாட்ட காக்க போறேன். சுடுகாட்ட போறேன். நான் சுட்ட வேணும் திங்க போறேன். நான் சுட்ட வேணும் திங்க போறேன். பாலன் சுடலையாக ஆண்ட வேணும் பிறக்க போறேன். அழுகும் வேணும் திங்க போறேன். ஊய்க்காட்டு சுடலையாக உடைய வேணும் பிறக்க போறேன். ஊய்க்காட்டு சுடலதானே மையானத்தை காக்க போறேன். நான் மாண்ட வேணும் திங்க போறேன். நான் மாண்ட வேணும் திங்க போறேன். நான் ஈசனாக இருப்பவரும் ஊய்க்காட்டு சுடலையாக முண்டனாக நான் பிறந்து இடுகாட்ட காக்க போறேன். இடுகாட்ட காக்க போறேன். நான் வேணும் திங்க போறேன். நான்
இருதலம் உண்டனாக ஈஸ்வரனும் பிறக்க போறேன் தில்லை வனம் காக்க போறேன் தில்லை வனம் காக்க போறேன் செத்த வேணும் திங்க போறேன் செத்த வேணும் திங்க போறேன் ஆண்டவனும் சொன்ன போதே ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனார் இடமதில பார்வதியா கேட்கால ஆண்டவனே பகவானே ஆண்டவ பகவானே நீரு சுடலையாக பிறக்க போறீரா நீரு நீங்க சுடுகாட்ட காத்து சுட்டவனத்தை திங்க போறீரா நீரு ஒரு காட்டு சுடலையா பிறந்து மையானத்துல மாண்டவனத்தை திங்க போறியா நீங்க ஆண்டவா பகவானே உங்க பார்வதி நான் இருக்க நீங்க மாயாண்டியாக பிறந்தீரானா இந்த மாயா செட்டி பார்வதி எனக்கு ஒரு பிறவி கொடுங்க நீங்க சுடலையாக பிறந்தீரானா சொக்கந்தேவி பார்வதியா நான் உங்களோடு பிறக்க போறேன் நீங்க மாயாண்டியா பிறந்தீரானா மாயா செட்டி பார்வதியா மறுபிறவி எடுக்க போறேன் மாயாண்டியா பிறந்தீரானா பார்வதி மறு சொல்லுவா அப்ப ஆண்டவன் சொல்லுதா அம்மா அம்மா பார்வதியா நான் சுடலையாக பிறந்தம்னா நீ சுடுகாட்டு பேச்சியாக அம்மா என்னோடு பிறக்கணுமே என்னோடு ஏ மாயாதி பார்வதியா நான் மாயாண்டிய பிறந்தம்னா நீ மையான பேச்சியாக அம்மா மாயா சக்தி பிறக்கணுமே நீ மாயா சக்தி எம்ம கட்ட பேச்சு குட்ட பேச்சு காட்டு வேண பேச்சு அம்மா மாய பேச்சு மணி பேச்சு மங்க வேண பேச்சியாக மையான பேச்சியாக சக்தி மாயா சக்தி பிறக்கணுமே ஆண்டவன் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா ஆட்டம் என்ன சம்மதித்தா ஏ பார்வதி நான் ஆத்துப்பாலம் உயிக்காட்டு சொடரையா பிறந்த முன்னால் ஏ பார்வதி நீ என்னோடு பேச்சு அம்மால வந்து பிறந்துக்கோ மாய பேச்சு மங்கவன பேச்சு கட்ட பேச்சு காட்டுவன பேச்சு சுடுவாட்டு பேச்சியா வந்து என்னோடு பிறந்துக்கோ அப்படின்னா ஆண்டவன் சொல்லி ஏ பூமாதேவி பாத்துக்கோ நாங்களே பிறந்து பிணச்சமைய மாத்த போற நீ பூமியை சமந்துகிட்டு அப்படின்னா ஆண்டவன் பூமாதேவி அனுப்பி வைத்தார் அப்ப ஆதி பராசக்தியானவள் மறுநாள் காலையிலே பகவான் கிட்ட கேட்கா ஆண்டவா சிவபெருமானே நீர் ஊர்காட்டு ஆத்துப்பாலம் சுடலையா பிறக்கணும்னு சொன்னீரே நான் மையான பேச்சியா பிறக்கணும்னு எனக்கு வாக்கு கொடுத்தியல இந்த அவதாரத்தை நம்ம எப்ப போய் பிறக்க இந்த ஆதி பராசக்தி கேட்க ஆண்டவன் சொன்னாரி அம்மா ஆத்துப்பாலம் உயிர்காட்டு சுடலையாக இந்த சிவபெருமான் பிறக்கணும்னா நீ என்னோட பேச்சி மேல பிறக்கணும்னா ஒரு நாள் ஆகாது ஒரு வாரம் எடுத்தாலும் ஏன்னா நம்மளை நம்பி லட்சம் கோடி உயிர்கள்லாம் பட்டினி பசியமா இருக்கு அந்த உயிர்களுக்கெல்லாம் நான் படி இழந்து முடிச்சு என்னைக்கு கைலாசத்துல வந்து ஓய்வு எடுக்கணும் அன்னைக்கு தான் இந்த அவதாரத்தை சுடலையாகவும் பேச்சியாகவும் பிறக்கணும் அதுக்கு ஒரு கால நேரம் வரும் அதனால பொழுது விடிஞ்சாச்சு வெள்ளிக்கிழமை விடிய கால நேரம் படிய கூட மக்களுக்கு போய் படி இழந்துட்டு வாரேன் அப்படின்னு ஆண்டவன் கேட்ட உடனே ஆதி பராசக்தி பகவான் சொல்ல தட்டாம ஆண்டவனாகிய பகவானுக்கு என் பார்வதி எப்படி படி எடுத்து கொடுக்க தெரியுமா நல்ல தினை இழந்து நாதனோட உரிய நல்லதினை இழந்து உடையவனா மறக்க நல்லதினை இழந்து மன்னனுட கைகோடு பக்க நல்லதினை இழந்து பக்க நல்லதினை இழந்து பாரதி பகவானோட
கூட கை கொடுத்தா பார்வதி பகவானோட பகவான் படி அளக்க போறவர பார்வதியா பார்த்துட்டாள். முன்ன வருவாளா முன்ன வருவாளா பார்வதி ஈஸ்வரன வழிமறித்தா பார்வதி ஈஸ்வரன ஆண்டவனுக்கு பார்வதி படி எடுத்து கொடுத்த உடனே பகவான் படி எடுத்துட்டு கிளம்புதாரு. பார்வதி போற பகவான குறுக்க வந்து வழிய மறிச்சுக்கிட்டான். பகவான எங்க போறியா நீர் படி இழக்க போறீரா இல்ல வேற எங்கேயும் சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கீரா? யார நம்பினாலும் சிவபெருமான் உம்மை நம்ப முடியாது. உம்மை படி இழப்ப நான் பார்க்கணும். என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. நீர் யாராருக்கு இறையழைக்குன்னு எனக்கும் தெரிய வேண்டாமா? உங்களுடைய அமுதளப்பை ஆதி பராசக்தி பார்க்கணும்னு சொல்ல அப்ப ஆண்டவன் சொன்னார், ஏ அம்மா பார்வதிய இன்னொரு நாளைக்கு உன்னை கூட்டு போறேன். படி அளந்து வருவரைக்கும் ஆதிசக்தி பார்வதியா கைலாச வாசலில திருவிளக்க பொருத்தனுமே திருவிளக்க பார்வதி தீவதீபம் பார்க்கணுமே சொன்னவாது ஆட்டமின்னி சம்மதித்து ஆதிசக்தி பார்வதியா பகவான அனுப்பி வைத்து பார்வதியா என்னுதால படியளக்கும் பகவான பரிச்சை செய்ய வேணும் என்று இறையளக்கும் பகவான இன்னைக்கு சோதிச்சுதான் பார்க்கணுமே தங்கையவா பரிச்சை செய்ய வேணும்